Excellence is not a skill, it is an attitude. Ralph Marston. Hi viewers, welcome to KRAMMER, English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு proverb. A leopard cannot change its spots. Leopard மேல வந்து spots இருக்கும் இல்லையா, சிறுத்தை மேல, அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? அதுதான் இந்த proverb மீனிங். A leopard cannot change its spots. இதோடைய ஒரிஜினல் மீனிங் என்ன? இந்த ப்ராவர்ப் எல்லாம் நம்ம வந்து நேரடியாக பொருள் எடுத்துக்க முடியாது. இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராவர்பை நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஏதாவது மீனிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஹிடன் மீனிங் என்ன பாருங்க. The expression a leopard cannot change its spots is a proverb that speaks to the innateness of human character. மனிதனுடைய குண நலன்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பேசும்பொழுது leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். A proverb is a short, pithy saying that expresses a traditionally held truth or piece of advice based on common sense or experience. ப்ராவர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, அவங்களுடைய அறிவிலிருந்து ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்துவதற்கு அல்லது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராவர்ப். A leopard cannot change its spots. It is used to say that people cannot change their basic personalities and habits. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மனிதர்கள் வந்து அவங்களுடைய குண நலன்களை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்க மாட்டாங்க, மாற்றிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதை நேரடியாக சொல்லாமல் leopard cannot change its spots அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மீனிங் என்னன்னா, அவன் வந்து அவனுடைய குணநலன்களை, அவனுடைய பேசிக் குணநலன்களை மாற்றிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். One cannot change who they are. அவங்க யாரு அப்படின்றத அவங்களால மாற்றிக்க முடியாது. The inherent traits in a person remain as they are even if they actively seek to change them. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குண நலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தொடக்கத்தில் பிறந்ததுலேருந்தே வந்தது இல்லையா, அதை வந்து அவங்களே மாற்றிக்கணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி பண்ணாலும் அவங்களால அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரோம் இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது. This proverb, a leopard cannot change its spots, means that it is impossible for one to change their character even if they will try very hard. அவங்க வந்து எவ்வளோதான் கடினமாக முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய கேரக்டரை அவங்களால மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This expression sometimes also used as a leopard can't change its spots. இது நம்ம வந்து a leopard cannot change its spots அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா can't அப்படின்னு சொல்லலாம். cannot உடைய contraction தான் can't, சுருக்கம். Is used to explain the idea that no one can change their inner nature. அவங்களுடைய குணநலன்களை அவங்க வந்து யாராலையும் மாற்றிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் a leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு a leopard cannot change its spots அப்படின்னா மீனிங் என்ன, அது எந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. பாருங்க அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய கான்வர்சேஷன்லன்ட்டு. வீரா பாலு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வீரா சொல்கிறாரு, Do you think Ram will ever stop lying to me? ராம் வந்து என்கிட்ட போய் பேசுகிறத நிறுத்திடுவான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. பாலு சொல்கிறாரு, I doubt it, எனக்கு சந்தேகமாக இருக்குது. After all, a leopard cannot change its spots. நம்ம வந்து மனிதர்களுடைய குணநலன்களை எப்போவுமே மாற்ற முடியாது, அதனால எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, அவன் வந்து பொய் சொல்கிறத நிறுத்துவான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குணநலன்களை பற்றி நம்ம பேசும்பொழுது அதை மாற்ற முடியாது அப்படின்ற மீனிங்கில் நம்ம சொல்லணும்னா a leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, money is bound to fail the exam again. A leopard cannot change its spots. மணி வந்து திரும்பவும் அவனுடைய எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான், அவனை நம்மளால் மாற்றவே முடியாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க அவனுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு, அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாலும் அவன் கடைசியாக என்ன ஆகிட்டான், எப்பயும் போல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது a leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, கான்வர்சேஷன் பிட்வீன் சிஸ்டர் அண்ட் அ பிரதர். சிஸ்டர் சொல்கிறாங்க, I am thinking of changing my major so that I can become a social worker. நான் வந்து என்னுடைய மேஜர் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்போ தான் நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஆக முடியும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரதர் சொல்கிறாரு, why that sounds like the worst job ever. அந்த சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான வேலை, அதில் எந்த சம்பளமும் நிறையெல்லாம் கிடைக்காது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பிரதர். சிஸ்டர் சொல்கிறாங்க, நோ இட்ஸ் அ கிரேட் ஜாப். இல்லை அது ரொம்ப நல்ல வேலை. I want to help people and I want to make a positive change in the world. நான் வந்து மனிதர்களுக்கு உதவி செய்யணும், அதன் மூலயமா இந்த உலகத்தை வந்து ஒரு நேர்மறையான வழியில் வந்து ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரதர் சொல்கிறாரு, but a leopard can't change its spots. If a person is messed up, you won't be able to help them. ஆனால் லியோபர்டுடைய புள்ளிகளை வந்து அது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸை நம்மளால் மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ரொம்ப மோசமான வாழ்க்கை முறையை கொண்ட பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு மனிதரை என்னதான் நம்ம பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. It is normally used to suggest that people who have done bad things will always be bad people. கெட்ட விஷயங்களை செய்கிறவங்க, பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கிட்டவங்க, அவங்கள மாற்றிக்க முடியாது, நம்மளும் அவங்கள மாற்ற முடியாது, அவங்க அதே மாதிரி தான் தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம leopard cannot change its spots அப்படின்ற இந்த ப்ராவர்புடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம வந்து கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ராவர்ப் leopard cannot change its spots அப்படின்றத நீங்கள் தேவையான சூழ்நிலையில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.